பூமி, முத்தழகு 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க மாந்தோப்புக்கு. போயிட்டு சுற்றி பார்க்குறாங்க. இந்த இடம் சூப்பராக இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அந்த மாங்காய் நல்லா இருக்குது, பதமாக இருக்குது, அந்த மாங்காவை நீங்கள் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கிட்ட சொல்கிறாங்க. பூமி ஒரு கல் எடுத்து அடிக்கிறாரு. ஐயையோ, மாங்காய் உங்களுக்கு சரியாக அடிக்க தரல, நான் அடிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு ஒரு கல் எடுத்து அழகாக அடிக்கிறாங்க. ஒரு மாங்காய் விழுது. அப்படியே எடுத்து முந்தானியில் கட்டிக்கிறாங்க. பார்த்தீங்களா, இப்படி தான் மாங்காய் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த இடம் சூப்பராக இருக்குது, இந்த தோப்பு, ஒரு டூயட் பாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சின்ன குழந்தை மாதிரி, மாங்காய் அடித்தா மாங்காய் அடிக்கிற வேலையை தான் பார்க்கணும், வாங்க, தோட்டக்காரன் வேற வந்துட போகிறான், வந்தால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்லிகிட்டே இருக்காங்க. மறுபடியும் ஒரு கல் எடுத்து அடிக்கிறாங்க. அதுக்குள்ளே தோட்டக்காரன் கத்திக்கிட்டே ஓடி வரான். யார் அது அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முத்தழகு பூமியை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறாங்க. சுற்றி தேடுறாரு. யார் இது மாங்காய் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஒரு மாதிரி பேய் மாதிரி கத்துறாங்க. ஜல் ஜல்னு சொல்லிட்டு அப்படியே கொலுசோட சவுண்டும் கொடுக்குறாங்க. என்ன இந்த பக்கம் ஏதாவது பேய் இருக்குமோ, சரி வேறு பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டக்காரன் வேறு பக்கம் போயிட்டான். நல்ல வேலை அவன் வேறு பக்கம் போயிட்டான். இப்போ நம்ம மாங்காய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு வராங்க. மறுபடியும் மாங்காய் அடிக்கிறாங்க. நிறைய மாங்காய் அடிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு உண்டிகோல் கீழே கிடக்குது, அதை எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு இது ஏதோ சின்ன பசங்க வந்து மாங்காய் அடிச்சுட்டு போட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படி தெரியுமா, நல்லா இழுத்து கல் வச்சு அடிக்கணும், சூப்பராக அடிக்கலாம் மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு அடிக்கிறாங்க. அதே மாதிரி மாங்காய்லாம் விழுது. எல்லா மாங்காவையும் எடுத்து மடியில் கட்டிக்கிறாங்க. அந்த தோட்டக்கார் வந்து பார்க்குறாரு. நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஐயோ, நாங்களாம் இல்லை, வந்துருங்க சீக்கிரம் போகலாம். சரி, இங்கே பாருங்கள், உங்களுக்கு பணம் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி அங்கே பணத்தை வச்சுட்டு ஓடி வராங்க 2 பேருமே. இன்னொரு வாட்டி மரத்தில் இருக்க எல்லா மாங்காயும் எடுத்தீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் பணம் கொடுத்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. முத்தழகு சொல்கிறாங்க, எதுக்குங்க நீங்கள் பணம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி விடு முத்தழகு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. மாங்காவை கொண்டு வந்து சூசன் எல்லாருமே நல்லா சாப்பிட்றாங்க. ஸ்வேதா எல்லாமே சூப்பராக இருக்குது மாங்காய், சூப்பர், நல்லா இருக்குது மாங்காய், நாங்கள் சொன்ன மாதிரி போய் மாங்காய் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க. அதே மாதிரி மாங்காய் நல்லா சாப்பிட்டுட்டே வராரு. இங்கே பாருங்கள், மிளகாத்தூள்லாம் சாப்பிட்றீங்க, குழந்தைங்க வேறு பின்னாடி இருக்காங்க, குழந்தைங்க மேலே பட்டுற போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க. சரிம்மா, சரி, நான் பார்த்து சாப்பிட்றேன், சரியா, நீங்கள் ஏதாவது வந்து ஒரு கேம் மாதிரி ஏதாவது விளையாடிக்கிட்டு வாங்க, குழந்தைங்க ஏதாவது தூங்குறாங்கல்ல அப்படின்னு சூசன் சொல்கிறாரு. சரி, நான் ஒரு பாட்டு பாடுறேன், அதே மாதிரி எல்லாமே அதில் முடியத்தில் நீங்களும் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக கேம் விளையாடிட்டு வராங்க. தனத்தோட கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வராரு சேகர். இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, குழந்தைய கொடுத்தாச்சு, உனக்கு ஒன்று தெரியுமா, நாமளாச்சும் குழந்தை மட்டும்தான் கொடுத்தோம், அந்த ரெஜினா சின்னதுலேருந்து சரியான கிரிமினல், அவங்க நினச்சா எது வேணால் பண்ணிவிடுவாங்க, குழந்தை வாழ்க்கையை நீ அழிச்சிடாதாங்க, இனிமேல் போகாத அப்படின்னு சொல்லிட்டு சேகர் சொல்கிறாரு. உனக்கு அசிங்கமாக இல்லை, என் குழந்தையும் கொடுத்துட்டு என்னை போகாதன்னு சொல்கிற, உனக்கு அறிவில்லை, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோ, 2 பேர் சேர்ந்து பண்ணது எல்லாமே ஃப்ராடு, கண்டிப்பாக நான் முத்தழகிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்கிறாங்க. என்ன சொல்ல போகிற, சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா, உன் குழந்தையோட வாழ்க்கை தான் ஒன்றும் இல்லாமல் போகும், என் குழந்தை அங்கே ராஜா மாதிரி வளருவான்னு நானே விட்டு கொடுத்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்கிறாங்க. விட்டு கொடுத்துட்டல்ல, இதுக்கும் மேலே நீ அந்த குழந்தைய தேடி போனால் அந்த ரெஜினாவே உன்னை பார்த்துப்பாங்க, அது மட்டும் இல்லை சரவணன் அவங்க உயிரோட கூட விட மாட்டாங்க, அந்த அளவுக்கு அவங்க கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் அங்கேருந்து போகிறாரு. அப்படியே தானே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது, உண்மையை சொல்லலாமா வேண்டாமா, நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. ரெஜினா கிட்ட அஞ்சலி சொல்கிறாங்க, என்னோடய குழந்தைய அவங்க தூக்கிட்டு போனது என்னால் தாங்கவே முடியல, இப்போ குழந்தை என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோ எதுவுமே தெரியலையே, என் குழந்தைய பார்க்காம என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ரொம்ப தாண்டி பண்ணுற, போயிட்டு வந்துடும் குழந்தை, நீ என்ன பெருசாக எடுத்துகிட்ருக்க, அப்படியே ரொம்ப பாசமாக உனக்கு ஒரு பால் கூட உன்னால் கொடுக்க முடியல, எல்லாமே அந்த அவள் குழந்தை அவள் பார்த்துக்கிற, உனக்கு என்ன. அதை கேட்டோடனே அஞ்சலிக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னோட குழந்தைய அவள் குழந்தைன்னு சொல்லாத மம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்பா நான் சொல்லலை, நீ தேவையில்லாமல் கோவப்படாத.